கைஸ் இந்த வீடியோவில் நியூ இயர் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஹன்விகா நைட்டெல்லாம் போட்ட ஆட்டத்தில் காலைல எந்திரிக்கவே இல்லைங்க. நானும் எந்திரிக்க டைம் ஆயிடுச்சு. நாங்கள் பாருங்கள் காலைல நானும் ஒன்று எழுப்பி ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சுத்தமாக எந்திரிக்கவே இல்லாமல் அண்ட் எங்களுக்கு முன்னாடி ஒய்ஃப் எந்திரிச்சு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெட் கலர் பீன்ஸு சொல்லி ஏதோ ஒன்று பட்டர் பீன்ஸு பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன். காலையில் பூரி போகிறேன்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு தண்ணி உருட்டில் அந்த சத்தத்தில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டான். இப்போ தான் அவன் எந்திரிக்கிறான். ஹாப்பி நியூ இயர். பசி வந்துருச்சு. சரி என்ன செஞ்சுருக்காங்கன்னு கிச்சனில் வந்து பார்த்தேன். சத்து மாவு அல்வான்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருந்துச்சு. அண்ட் போன தண்டத்துக்கு நம்ம கையில் தேங்காவை கொடுத்துட்டாங்க திருவ சொல்லி. ஆனால் தேங்காய் திருவுறது இல்லை, கத்தியில் தான் பண்ணோம். எதோ வாங்குறாங்க, இதை வாங்குங்கடான்னு சொல்கிறேன், வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்மள தான் திருவு விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒய்ஃப் வந்து சப்பாத்தி மாவு பேசுகிறத பார்த்துட்டு இவனும் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் பாருங்க என்னோட டேபில் வச்சுக்கிட்டு இந்த மாவு உருட்டிக்கிட்டு இருக்கான். சப்பாத்தி போடுறீங்களா பூரி போடுறீங்களா? நீ என்ன பண்ற? சப்பாத்தி போடுறீங்களா? என்னடா அது? பூச்சியா? இப்ப என்னடா செஞ்சிருக்க? அப்புறம் ஹன்விகாவுக்கு ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் எனக்கு ப்ரெஷ் பண்ணுறதுக்குள்ளார டெய்லியும் படுத்தி வச்சிருவாங்க. ஆனால் ப்ரெஷ் பண்ணியாச்சு, அடுத்தது பசிக்குதுன்னு சொன்னான்னு சொல்லி பாப்பாவுக்கு பூரி, சத்து மாவு, அல்வா எல்லாம் ஹன்விகா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாவை பாருங்க விட மாட்டிக்கிறாங்க, அதை உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் புது ட்ரெஸ் போட சொல்லி அவனே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அதை போட சொல்லி அவனே ட்ரெஸ்ஸை கழட்டி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லி ஹன்விகாவோட புது ட்ரெஸ்ஸை பாருங்கள். புது ட்ரெஸ் போட்டாச்சா? நல்லா இருக்கா? நியூ இயருக்கு முதல் நாள் நைட்டு தான் போய் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். ட்ரெஸ் எடுக்கவே முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. எப்படியோ நைட்டாக போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு ஹன்விகா வெளியில் போக ரெடியாக கிளம்பிட்டான். வெளியே போகணுனாலே இப்போ கடுப்பாக இருக்குங்க. எங்கே போனாலும் கங்காரு மாதிரி நான் அவனை தூக்கிக்கிட்டே சுற்ற வேண்டியதாக இருக்குது. பெரிய கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா ஈஸியாக சொல்லிடுவாங்க, என்னால் முடியலைங்க, என்கிட்ட அடங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. நம்ம தலையில் கட்டி விட்டுருவாங்க. நம்ம தான் அவனை தூக்கிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும். அண்டு நாங்கள் எங்கே போனால் பார்த்தீங்கன்னா விஆர் மால் தாங்க போகலான்னு கிளம்பணும். ஆனால் பெரிய தப்பு பண்ணிட்டோங்க. இந்த டயத்தில் நாங்கள் போனது ரொம்ப தப்பு. ஏன்னா சரியான டிராஃபிக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நின்றுருக்கு. ஹன்விகாவே டென்ஷன் ஆகிட்டான். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குடா. தவங்க இங்கே பாரு, இப்போ தாண்டா விஆர் மாலே வந்துருக்கோண்டா. இங்கே பாரு வந்துருச்சுடா, போகலாமா? அண்டு ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி விஆர் மால் வந்துட்டாங்க. விஆர் மால் ரொம்ப பெருசுன்னாங்க. ஆனால் இதோட ஃபீனிக்ஸ் மால் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எந்த மால் பிடிச்சிருக்கு சென்னையிலங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த கிறிஸ்மஸுக்கு பண்ண டெக்கரேஷன்ஸ்னால் அப்படியே வச்சுருந்தாங்க. அண்டு இந்த இடத்துல பாருங்கள் அவன் என்ன சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவை காணோம்டா. பாருங்கள், இந்த வண்டியில் கிறிஸ்மஸ் தாத்தாவை காணோமா, அதை தான் சொல்லிகிட்டு இருக்கான். அவ்வளோதான், நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் நீங்கள் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கிறதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் எல்லாத்துக்குமே விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர்.